வணக்கங்க. இன்றைக்கி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சேனைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு லைட்டாக போட்டு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதிகம் புளி வேண்டாம், கொஞ்சமாக. நிறைய புளிச்சாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு வாணலியை அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சதை லைட்டாக எண்ணெயில் போட்டு ஒரு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி வறுக்கும்போது மேல் பக்கம் கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியான மாதிரி இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலில் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாங்க. வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு வதக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் தனி மிளகாய் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கவனமாக போடணுங்க. ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிழங்கையும் அதோடு சேர்த்து நல்லா சுருளாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சுவையாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியை லைட்டாக ஊற்றி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருளை வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் தயார். தேங்க்யூ.